ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காந்தி டாக்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படத்துடைய ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மற்ற படம் மாதிரி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக இது வந்துட்டு எடுத்திருக்காங்க. டைலாக்ஸே கிடையாது, மௌன மொழி படமாக இதை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. டைரக்டர் கிஷோர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு நம்ம தெரிவிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது முயற்சியோட வர்றவங்கள தமிழ் சினிமாவும் தமிழ் ஆடியன்ஸும் எப்பவுமே ஒரு வரவேற்போட வரவேற்பாங்க. அதே போல இதுல நடித்திருக்கிற நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி மற்றும் அரவிந்த் சாமி, இவங்க ரெண்டு பேருமே ஒரு சிறந்த நடிகர்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்துடைய கதைக்கும் இந்த படத்துடைய ஃபார்மேட்டுக்கும் ரொம்பவே அழகா அவங்க பொருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துடைய ஹீரோயின், அவங்களுடைய போர்ஷனும் வழக்கம் போல ஹீரோயினுக்கு எல்லா படத்துலையுமே ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க இல்லையா, அதே போல இவங்களுக்கும் இந்த படத்துல சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதித்தி ராவ் அப்படின்ற ஹீரோயின் இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு முக பாவனைகளை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ரொம்பவே அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டச்சபிளா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு கோர்ட்ல பண பரிவர்த்தனை நடக்கும். எப்படின்னா போன்ல மெசேஜ்லயே பண்ணிப்பாங்க. மெசேஜ்லயே வந்துட்டு ஒரு கேஸை ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, அந்த இடத்துல பணம் வந்துட்டு எவ்வளவு ஒரு பெரும்பான்மையான பங்கு வகிக்குது அப்படின்றத ஒரு டைலாக்ஸே இல்லாம முகபாவனைகள் மூலமா அழகா பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுல மெசேஜ் பண்ணுவார், ஜட்ஜே மெசேஜ் பண்ணுவார், ஐ லவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் வந்துட்டு ஒரு படத்துக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆடியன்ஸை கொண்டு போறதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கு. அதே போல விஜய் சேதுபதியுடைய ஆக்டிங், அதான் சொன்ன, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆக்டரை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்படின்னும் போது அவருடைய முகபாவனைகளை வச்சு ஒரு அடிமட்ட ஏழையா வாழ்ந்திருக்காரு கதையில. அரவிந்த் சாமி பொறுத்தளவுக்கு உச்சபட்ச ஒரு பணக்காரரா அந்த கதையில வராரு. அடிமட்ட ஏழைக்கும் ஒரு உச்சபட்ச பணக்காரனுக்கும் ஒரு ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுமே சங்கமிக்கும் போது அந்த கதைக்குள்ள என்ன ஆகுது அப்படின்றது தான் ஒரு அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகுது. ஆனா சில இடங்கள்ல மியூசிக் வந்துட்டு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த அவங்களுடைய முகபாவனைக்கு ஏத்த மாதிரி அந்த மியூசிக் வந்துட்டு பிளே ஆகுது. ஆனா சில இடங்கள்ல கையசைச்சு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல மியூசிக் வந்துட்டு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் எழுத்துப்பூர்வமா சில விஷயங்களை பதிவு பண்றாங்க. விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு கொண்டு வர இடத்துல எழுத்துப்பூர்வமா சில விஷயங்களை பதிவு பண்றாங்க. அந்த இடத்துல பேசலாமோ அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கே தோணுது. இந்த இடத்துல இவங்க பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல வந்துட்டு படம் பார்க்கும்போது சில இடங்கள் அவங்க பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி படத்தை பொறுத்தளவு ஒரு புதிய முயற்சி, அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த படத்தை பொறுத்தளவு மற்ற ஆடியன்ஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் பஞ்ச் டைலாக்கு கமர்ஷியல் படமா பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ்க்கு இது வந்துட்டு ஒரு புதுசா தெரியும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸு சினிமாவா நல்ல சினிமாவை எதிர்பார்க்கிற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இந்த படம் ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால காந்தி டாக்ஸ் ஒரு நல்ல படம் தான், தமிழ் சினிமாவுடைய ஒரு புதிய முயற்சி. டைரக்டர் வந்துட்டு பாராட்டி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து தமிழ் சினிமால ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்றதை நான் நேர்லயே பார்த்துருக்கிறேன். எல்லாமே டைரக்டர் தான் வந்துட்டு கேட்பாங்க. என்ன டைலாகு, என்ன வந்துட்டு லைட்மேன்ல இருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாருமே டேரக்டர் கேட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அங்கே டேரக்டர் நோ சொன்னா டோட்டல் செட்டுக்குமே அது நோ தான். டேரக்டர் எஸ் சொன்னா மட்டும்தான் யாரா இருந்தாலும் வந்துட்டு உள்ளே வர முடியும். அதே போல ஒரு டோட்டல் டீமையும் ஃபாலோ பண்ணி இப்போ மைம் படம் அப்படின்னாக்கா முகபாவனைகளை மட்டுமே காட்டி நடிக்கணும்னா அந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த பேச வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சீன்ஸா பார்த்து எடுத்து அதை ஒர்க் பண்ணி அவங்க வந்துட்டு மூவில பிளே பண்றது, ஸ்கிரீன் பிளே பண்றதுன்றது அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால ஹேண்ட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். காந்தி டாக்ஸ் ஒரு புதிய முயற்சி. ஓகே, நன்றி, வணக்கம்.